அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கம் 20% குறைந்தால் குறைந்த அந்த பக்க பகுதியினுடைய பரப்பு சதவீதம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கணக்கை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சமபக்க முக்கோணம் வரைஞ்சிக்கிடுவோம். இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பக்க அளவு 100 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த சமபக்க முக்கோணத்தில் 20% குறைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பக்க அளவை 20 சென்டிமீட்டரை நம்ம குறைச்சோம்னா இந்த முக்கோணத்தினுடைய பக்க அளவு 80 சென்டிமீட்டர். அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பகுதி, இந்த குறைக்கப்பட்ட இந்த பகுதியினுடைய சதவீதம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா இந்த பகுதியினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த பகுதியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பில் இருந்து இந்த சிறிய சமபக்க முக்கோணத்தை நம்ம கழிச்சிட்டோம்னாக்கி இந்த பகுதியினுடைய பரப்பு கிடைக்கும். அப்போ சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு √354a² நம்ம இது அப்படியே பிரதியிடுவோம். அப்போ இந்த பெரிய சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். √3/4 இதனுடைய பக்கம் நம்ம 100 எடுத்திருக்கோம். அப்போ 100 பெருக்கல் 100, இந்த 4க்கும் 100க்கும் கேன்சல் பண்ணலாம். 1 நாள் 4, 2 நாள் 8, 5 நாள் 20, 25யும் 100யும் பெருக்கணும் போது 2500. இங்கே ஒரு √3 இருக்குது. அப்போ √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த பெரிய சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சிறிய சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது அதே ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கிடுவோம். √3/4 பக்க அளவு நம்ம 80 சென்டிமீட்டர், 20% குறைகிறதுன்னு போட்டிருக்கிறாங்க. அதனால் இது 80 பெருக்கல் 80. இந்த 4க்கும் 80க்கும் கேன்சல் பண்ணலாம். 1 நாள் 4, 2 நாள் 8, 20, 2யும் 8யும் பெருக்கினீங்கன்னா 16, 2 0 போட்டுக்கிடுங்க. √3 இருக்குது. அப்போ 1600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த சிறிய முக்கோணத்தினுடைய பரப்பு. இப்போது இந்த பகுதியினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த 2500 √3 சென்டிமீட்டர்லேருந்து இதை கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 900 √3 சென்டிமீட்டர் கிடைக்கும். 1600 √3 நம்ம கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 900 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போது இந்த பகுதியினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எந்த பகுதியினுடைய பரப்பு கண்டுபிடிச்சிருக்காங்களோ கேட்டிருக்காங்களோ சதவீதம் கேட்டிருக்காங்களோ அதனுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அது 900 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பை நம்ம என்ன செய்யணும்? பகுதியில் எழுதிக்கணும். அப்போது அது 2500 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெருக்கல் 100% நம்ம என்ன செய்யணும்? பெருக்கிறணும். அப்போ √3க்கும் கட் பண்ணலாம். இந்த 2 0க்கும் 2 0க்கும் கட் பண்ணலாம். இந்த 100க்கும் 25க்கும் கட் பண்ணலாம். 1 25 25, 4 25 100, 4யும் 9யும் பெருக்கும்போது 36. இங்கே சதவீதம் இருக்குது. அப்போது இந்த குறைந்த அந்த பகுதியினுடைய பக்கத்தினுடைய பரப்பு சதவீதம் ஏ ஆப்ஷன் 36%. நன்றி, வணக்கம்.